ஸ்ரீலிங்க புராணம் 38ஆம் பகுதி. பஞ்சாக்ஷர ஜபம். அஷ்டாக்ஷரி, ஷடாக்ஷரி, பஞ்சாக்ஷரி ஆகிய சிவ நாமங்களில் பஞ்சாக்ஷரியே மிக சிறந்ததாகும். திரு ஐந்தெழுத்து. பஞ்சாக்ஷரியை ஜபித்தால் அந்தணரை கொன்ற பாவம் நீங்கிவிடும். ஹரியும் அயனும் பஞ்சாக்ஷரத்தையே போற்றி கொண்டாடுகின்றனர். ஒரு சமயம் மாதவன் மேகமாகி ஈசனை சுமக்க அவர் உடல் இளைத்துவிட்டது. ஈசனை குறித்து தவம் செய்ய பரமன் அருளால் திருமால் உடல் அதற்கு முன் இருந்ததை விட மிகவும் வலுப்பெற்றது. அந்த கல்பம் மேகவாகன கல்பம் எனப்பட்டது. அந்த கல்பத்தில் துவாபர யுகத்தின் துண்டு மூக்கன் என்றொரு அந்தணர் மனைவி விசாலையுடன் வாழ்ந்து வந்தார். அத்தம்பதியருக்கு ஓர் ஆண் மகவு பிறந்தது. அப்போது அவர் இல்லத்திற்கு வந்திருந்த மித்திரர், வருணர் என்ற இருவரும் குழந்தையின் முகத்தை பார்த்து அவன் பிறந்த நேரம் தீய முகூர்த்தம் ஆனதால் கெடுதல் விளையும் என்று கூறி சென்றனர். எனவே அவர்கள் மகிழ்ச்சி துயரமாயிற்று. ஒரு நாள் வசிஷ்ட மாமுனிவர் அங்கு வந்தார். அவர் குழந்தை பிறந்த நேரம் குரு பார்வை இருப்பதால் கொடிய கொலையே அவன் செய்தாலும் அப்பாவம் அவனை பற்றாது என்றார். புராண படல நேரத்தில் துண்டு மூக்கன் தீதுரு சொற்கள் பேசியதால் அவர்கள் குமாரன் பெற்றோர்க்கு வருத்தம் தரக்கூடிய முகூர்த்தத்தில் பிறந்தான் என்றார். அந்த பாலகனுக்கு அத்தம்பதியர் உரிய காலத்தில் உபநயனமும் மற்றும் நற்குல பெண் ஒருத்தியை திருமணமும் செய்து வைத்தனர். திருமணத்திற்கு பின் அவன் காமம், கள்ளுண்டல், கொலை என்று தவறான வழிகளில் நடக்கலானான். பெற்றோர்களின் புத்திமதி அவனை மாற்றவில்லை. ஒரு நாள் அவன் மது மயக்கத்தால் மனைவி, பெற்றோர் ஆகியோரை வாள் கொண்டு வெட்டி வீழ்த்தினான். இந்த செய்தி மன்னன் காதில் விழ அவன் இவனை பிரஷ்டம் செய்துவிட்டான். அவனும் பல இடங்களில் அலைந்து திரிந்து கடைசியில் காசி அடைந்து கங்கையில் நீராடினான். அவன் நீராடி வருகையில் அங்கொரு வேதியரின் புராண படலத்தை கேட்டான். கங்கா ஸ்நானமும் புராணம் கேட்டதும் அவனது தீய புத்தி அகன்றது. அப்பிறவியில் மட்டுமல்ல, முற்பிறவிகளிலும் அவன் செய்து வந்த பாபங்கள் விலகிட அவன் ஈசனாரை பக்தியுடன் ஆராதிக்கலானான். தினமும் காலையில் நீராடி ஈசனாரை வழிபட்டு தான் செய்த பாபங்களை நீக்குமாறு சிவபெருமானிடம் முறையிட்டான். கருணாகரனான எம்பெருமான் அவனுக்கு பஞ்சாக்ஷரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை உபதேசித்து ஜபித்து வருமாறு அருள் புரிய அவனும் தவறாமல் பக்தியுடன் தினமும் பஞ்சாக்ஷரம் ஜபித்ததுடன் மறைகளையும் குறையின்றி கற்று பாசுபத விரதம் இருந்தான். இறுதியில் இவ்வுலக வாழ்வை நீத்து கைலாயத்தை அடைந்தான். அவன் பால் அன்பு கொண்ட ஈசனார் அவனை கணங்களுக்கு தலைவனாக இருக்கும் பேச்சினை அளித்தார். அனைத்தும் ஐந்தெழுத்தின் மகிமையே அன்றோ. 38ஆம் பகுதி நிறைவடைந்தது.